இதான் நீங்க படுத்துருக்கடமா 6 மாசமா படுத்துறீங்களாண்ணே? இப்போ நீ வீட்டுக்கு போக முடியும் 5 மாசம் ஆச்சு. நீங்க இருக்கீங்களா என்னன்னு கூட வீட்டுக்கு தெரியவே தெரியாது. இப்போ சாப்பாடுலாம் வந்துட்டு சாப்பாடு வந்து நாங்க என்ன டின்னு பறக்கிட்டு அப்படியே அழைச்சிக்கிட்டு உங்களுக்கு இந்த எவ்வளவு விவரம் தெரியல. கேஸ் எப்படி கொடுக்கணும் என்னன்னு தெரியாம நீங்க வந்து மாட்டிக்கிட்டீங்க. போயிட்டு வந்தாச்சு. இன்னொரு பிரச்சனை எனக்கு வந்து துபாய் விசாங்கிறதுனால நீங்க இப்போ அபுதாபில இருக்கறனால உங்களுக்கு எப்படி போகணும் என்னன்னு தெரியல. புரியல. நான் வந்து இப்படி மாட்டிக்கிட்டு சாப்பாடு எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு இது மாதிரி இந்த இடத்துல கீழே படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. சாப்பாடு சாப்பிட்டு இவர் வந்து விருதாச்சலம் அண்ணன். துபாய்க்கு வேலைக்கு சென்று 6 மாத காலமாக சாலையோரத்தில் படுத்து உறங்கும் இளைஞர். அதே மாதிரி உங்க கம்பெனி நம்பர் யாரும் தெரியாதுல்ல உங்களுக்கு? கம்பெனி டாக்ஸ் நம்பர் கூட கிடையாது. சரி, ஓகே. அதை ஏஜென்ட் மூலமா பிடிச்சு அதை நான் யாரும் ஆளை பிடிப்போம். சரிங்களா? உணவுக்கும் வழி இல்லை, கண்ணீர் கோரிக்கை விடும் ராமநாதபுரம் இளைஞர். இப்போ நீ வீட்டுக்கு போக முடியும் 5 மாசம் ஆச்சு. நீங்க இருக்கீங்களா என்னன்னு கூட வீட்டுக்கு தெரியவே தெரியாது. இப்போ சாப்பாடுலாம் வந்துட்டு சாப்பாடு வந்து நாங்க என்ன டின்னு பறக்கிட்டு அப்படியே அழைச்சிக்கிட்டு தான் ராமநாதபுரம் அரண்மனை பகுதியை சேர்ந்தவர் என்றும் அவரது மனைவி ஊர் சத்திரக்குடி அருகே உள்ள செம்மங்குடி என்றும் சில ஆண்டுகளுக்கு முன்பு துபாய் நாட்டில் கூலி வேலைக்காக ராமநாதபுரத்தில் இருந்து தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிக்கு சேர்ந்ததாகவும் அங்குள்ள சக அதிகாரியுடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக அந்த நிறுவனத்தில் இருந்து வெளியேறியதாகவும் அப்போதிலிருந்து அபுதாபியில் தெரு ஓரங்களில் கடந்த 6 மாத காலமாக தங்கி சுற்றி திரிந்து வருவதாகவும் அபுதாபி நகர வீதிகளில் உணவுக்கும் தங்குவதற்கும் வழியின்றி தான் தவித்து வருவதாகவும் தன்னை மீட்டு அழைத்து வருவதற்கு அங்குள்ள இந்திய தூதரகம் மூலம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து அவரது வீடியோ பதிவு சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. வீட்டு அட்ரஸ் சொல்லிருங்க. வீட்டு அட்ரஸ் வந்து ராமநாதபுரம் கொத்தூர் லோக்கல் தான். இல்ல வந்து இன்னொன்னு சொல்லிடுறேன். ஒய்ஃபோட அவங்களும் யாராவது இருப்பாங்க அந்த இதுல. சொல்லுங்க. அந்த ஏரியாலையும் ஒய்ஃபோட ஊர் வந்து செம்மங்குடி சத்திரகுடி பக்கத்துல உள்ள அரியகுடியில வந்து உள்ள வரணுமா? கேட்டை தாண்டி. சரி சரி. இப்போ நீ வீட்டுக்கு போக முடியும் 5 மாசம் ஆச்சு. நீங்க இருக்கீங்களா என்னன்னு கூட வீட்டுக்கு தெரியவே தெரியாது. இப்போ சாப்பாடுலாம் வந்துட்டு சாப்பாடு வந்து நாங்க என்ன டின்னு பறக்கிட்டு